ورحمة الله وبركاته. الحمد لله وحده ثم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فيقول سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم الذي حجر. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: ما من أيام العمل الصالح فيهن أحب إلى الله من هذه الأيام أي ذي الحجة، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் மிகுந்த நுட்பமுள்ளவன், அல்லாஹ் மிகுந்த இரக்கமுள்ளவன் என்பதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய இரக்கம் மனிதர்கள் மீது பல கோணங்களில் ஏற்படும். மனிதர்கள் பாவம் செய்துவிட்டால் மனிதர்கள் தூய்மை அடைவதற்காக ஒரு சில விடயத்தை நிபந்தனையாக ஆக்குவான். பாவங்களை பொறுத்தவரை நான் மன்னித்து வருகிறேன் என்று சொல்லுவான். இது அல்லாஹ்வுடைய இரக்கத்திற்கு அடையாளம். சொல்றான், வணக்கம் செய்ய முடியாமல் ஏதாவது மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுமானால் அதற்கு மாற்று வழிகளை எல்லாம் எடுத்து செல்கிறான். உதாரணமாக, நீங்கள் தொலைவிக்கு வரும்போது உதவி செய்துவிட்டு வாங்குவதை எல்லாம் சொல்லுவான். உதவி செய்ய முடியாத சூழல், தண்ணீர் கிடைக்கவில்லை அல்லது தண்ணீர் கிடைத்து ஜலம் போன்ற பாதிப்புகள் இருக்குமேனால் நீங்கள் தயமம் செய்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் பல சொல்லுவான். ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் நோன்பு வைங்க என்று சொன்ன அல்லாஹ் நோன்பு வைக்க முடியாமல் பயணத்தில் போறீங்க, நோன்பு விடுவீங்க, பிறகு நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது மருத்துவர்களால் ஊர்ஜிதப்படுத்தி அறிவிக்கப்பட்டு விட்டது, இந்த நோய் வேண்டாது, இந்த நோய் பெரும் அழிவின் பக்கம் உங்களை இழுத்து செல்லும் என்ற ஊர்ஜிதமான தகவல் வருமானால் நீங்க நோன்பை வைக்கிறீங்க. அதற்கு சுதியாக்களை தர்மங்களை கொடுத்து வருகிறேன் சொல்லுவாங்க. இதுதான் சில்லாஹால இறக்கங்களை நாங்கள் கட்டி வைத்துக் கொண்டே செல்லலாம். அந்த அல்லாஹ்வுடைய இறக்கத்துடைய ஒரு வெளிப்பாடுதான். அல்லாஹ்வுடைய இறக்கத்துடைய கட்டிலில் வரும் பொழுதுதான் முஸ்லீம்கள் இன்றைக்கு 2 இருக்கிறார்கள். முழு உலகத்தில் எடுத்துக்கொண்டால் முஸ்லீம்கள் 2. ஒன்று ஏற்பட்டார்கள், புனித ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்கள். புனித ஹஜ்ஜை நோக்கி பயணமாக கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு கூட்டம் முழு உலகத்தில். ஒவ்வொரு கூட்டம் புனித ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாமல் வாழ்க்கை இழந்து சந்தர்ப்பங்கள் கிடைக்காமல் தன் தேசங்களில் தன் ஊர்களில் வசித்து வரக்கூடிய நண்பர்கள். இந்த 2 மக்களில் வித்தியாசம் இருக்கிறது. ஹஜ்ஜு செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மன்னிப்பு, ஹஜ்ஜு செய்பவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசுகள், ஹஜ்ஜு செய்பவர்கள் அகலுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கதைகள் ஏராளமான ஹதீஸ்களின் மூலங்கள் நாங்கள் அறிகின்றோம். ஆனால் யார் ஹஜ்ஜை இழந்து இருக்கிறார்களோ அவருடைய இல்லங்களில் ஒரு ஏற்றம், ஒரு நாட்டம், ஒரு விதமான பிடிப்பு, இவ்வளவு பாக்கியங்களை நாங்கள் விளைவிக்கிறோமோ என்ற ஒரு தேவைகளை உலகத்தில் அச்சுர முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இதற்கு நல்ல பரிகாரத்தை தருகிறான். கவலைப்படாதீர்கள், சோகமடையாதீர்கள், மனம் கலந்துவிடாதீர்கள். ஹாஜிகளுக்கு என்ன அந்தஸ்துகளை நான் கொடுக்கின்றேனோ அதே அந்தஸ்து, ஹாஜிகளுக்கு என்னென்ன நன்மைகளை நான் கொடுக்க காத்திருக்கின்றனோ அதே நன்மைகளை உங்களுக்கும் தருகின்றேன், நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என சொல்லி நம்முடைய கைகாட்டுவதற்காக வேண்டி நாம் இழந்ததை மீண்டும் பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி ஒரு சிறந்த பரிகாரத்திற்குரிய வழியாக அல்லாஹ் இந்த துல்ஹஜ்ஜாவுடைய 10 நாட்களை மட்டும் தந்திருக்கின்றான். திருமையால் புதன்கிழமை பின்னேறம் வியாழக்கிழமையுடைய துவக்கத்தில் நமக்கு துல்ஹஜ் சிறை கிடைத்து ஒரு நாளை நிறைவு செய்து 2ஆம் நாளுடைய காவிரிகளை கடந்தவர்களாக இந்த ஜும்மாவை நடைபெறுகின்றோம். அருமையானவர்களே, இந்த நாளுடைய சிறப்புகளை, மேன்மைகளை, மகத்துவங்களை அல்லாஹ்வும் தூதர்கள் பல கோணங்களில் சொல்கிறார்கள். முதலாவது நான் சொல்வேன் அல்லாஹ்வுடைய திருமறை வசனம். அல்லாஹ் குர்ஆன்ல எவ்வளவு அழகா சொல்றாங்க.
அதிகாலை நேர தொழுகையின் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் அடைகிறான். அருமையானவர்களே, இந்த அதிகாலை நேர தொழுகை மீது அல்லாஹ் சத்தியத்தை சொல்கிறான். இந்த தொழுகையோட நேரத்தின் ஒரு சத்தியமாக. அருமையானவர்களே, தொழுகை எவ்வளவு முக்கியமா, எவ்வளவு மேன்மையானது என்பதை நான் அந்த வசனத்தின் மூலம் நான் தெரிந்து கொள்ளலாம். அருமையானவர்களே, வாழ்க்கையில நாங்க இஷாவை தொழுகிறோம், நாங்க வாரம் தொழுகிறோம், ஆசனம் தொழுகிறோம், மகிழ்ச்சி தொழுகிறோம். நம்முடைய ஃபஜ்ருடைய நிலை எப்படி என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். ஃபஜ்ர் தொழுகைக்கு, அந்த சுபஹ் தொழுகைக்கு எவ்வளவு ஆர்வம் குறிப்போடு நாம் வருகின்றோம், அந்த தொழுகையை எவ்வளவு காட்டுகிறோம் என்பதை நாங்கள் எங்களோடு சற்று உரசி பார்க்க வேண்டும். ஃபஜ்ர் தொழுகை அல்லாஹ் சக்தியளித்து சொல்லுகிறான் என்று சொன்னால், இந்த தொழுகைக்கு எவ்வளவு மேன்மை, அல்லாஹ்வுக்கு எவ்வளவு அந்தஸ்து. இந்த தொழுகை விட்டு விட்டால் முஸ்லிம்களுக்கு கருத்துங்க, இந்த தொழுகை விட்டு விட்டால் முஸ்லிம்களுக்கு எழுச்சி, இந்த தொழுகை விட்டு விட்டால் முஸ்லிம்கள் எழுச்சியை பெற முடியாது. அவ்வளவு வலியுறுத்தப்பட்ட கல்விகளை எங்களுக்கு நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது. அருமையானவர்களே, வெயில்காலம் என்று ஒரு அமைப்பில் நீண்ட நேரம் இரவில் விழித்துக் கொண்டிருக்கிற சமூகம், ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லோரும் நீண்ட நேரம் இரவில் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இரவு விழிப்பு என்பது 2 விதமா இருக்கும். ஒன்று இரவு விழிப்பு வழக்கங்கள் புரியணும், வீட்டுக்கு செய்யணும், அல்லாவிடத்தில் கண்ணுக்கு கேட்கணும், அல்லாஹ்வோடு தியானிக்கணும், தன்னை பற்றி அல்லாவிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது வாழ்க்கையில பொறுப்பேற்ற மக்கள், இது வாழ்க்கையில வெற்றி அடைந்த மக்கள், இது வாழ்க்கையில சுபிட்சத்துக்குரிய அடையாளம். ஆனால் அல்லாஹ் அன்னைக்கு ஒரு வீட்டம் இரவு நேரத்திலே நல்ல பாவம் செய்வதற்கு வசதியான நிலைக்கு தன் இஷ்டத்திலே மேலாட்டத்திலும் பொய்களையும் புறக்களையும் மொழிகளையும் விபச்சார பேச்சுக்களையும் இன்றைக்கு சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடூர சூழல். இது அப்படியே போய் இரவு கண்டா தூங்குவாரு, இரவு 2 மணிக்கு தான் தூங்குவாரு. அவரோட வாழ்க்கையில சந்திப்பதை நாங்க நினைச்சு பார்க்க முடியாது. செல்வதற்கு எல்லா விதமான வாழ்க்கைகளும் இருக்கு. துர்நிஷ்ட நிலையங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு இந்த துல்ஹஜ் மாதத்திலே அல்லாஹ் எந்த பதிர்கொள்கை பற்றி சீவட்டு சொல்கிறானோ அந்த பதிர்கொள்கைகளை நாங்களும் பெறுவோம். எங்கள் சிவனாகிய இளைஞர்களையும் வாலிபர்களையும் பெரியவர்களையும் வைப்போம் என்ற உறுதியெடுப்போம். வாக்கியத்தை திறக்கலாம். அருமையானவர்களே, அல்லாஹ் சக்தியிலிட்டு சென்று வரும்போது அதிகாலை நேரத்தின் மீது சத்தியம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறார், 10 இரவுகள் மீது சத்தியம் என்று சொல்லுகிறார். 10 இரவுகள் என்றால் என்ன? உலகத்தில் எல்லா முஃபஸ்ஸிரீன்களும் திருக்குர்ஆன் அனைவர்களும் ஏகோபித்து சொல்லக்கூடிய கருத்து துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாள் என்பதாக அறிஞர்கள் கருத்து சொல்வார்கள். அருமையானவர்களே, இந்த 10 நாட்களுடைய மேன்மைகளை மகத்துவங்களை நாங்கள் விளையாட இருக்கிறோம். அறிஞர்கள் வரலாற்றில் சொல்லுகிறார்கள், ரமலானுடைய கடைசி 10 சிறப்பா, ரமலானுடைய கடைசி 10 சிறப்பா அல்லது துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாள் சிறப்பா என்ற கருத்து வேற்றுமையிலே அதிகமான அறிஞர்கள் இப்படி சொல்வார்கள், ரமலானுடைய கடைசி 10 மாதத்தின் முதல் 10 நாட்கள் நேர்மையானது, நாட்சியமானது. காரணம், இது ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய மாதம் என்பதாக சொல்வார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல ரமலான் பற்றி சொல்லியிருக்கான், ரமலானுடைய நேர்மை பற்றி சொல்லியிருக்கான். இந்த மாதத்திலே தான் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று சொன்ன அல்லாஹ் இந்த மாதத்தை மீது சக்தியை விட்டு சொல்லவில்லை. இது 1000 மாதங்களை விட மேலான மாதத்துடைய அந்த நாளுடைய சிறப்பை சொல்ல அல்லாஹ் இரவினுடைய சத்தியமாக என்று குர்ஆனில் எங்கேயும் சத்தியம் என்று சொல்லவில்லை. இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களை பற்றி அல்லாஹ் சத்தியமாக சொல்கிறார். இந்த 10 இரவுகளின் சத்தியமாக இதை வைத்து அறிஞர்கள் சொல்வார்கள், ரமலானுடைய கடைசி 10 நாட்களை விட துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்கள் மேன்மையானது, சிறப்பானது என்பதாக சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். நல்ல அவர்கள் செய்யக்கூடிய நாட்கள், அல்லாஹ்வுக்கு மிகப்பெரியமான நாட்கள்.
இந்த நாட்களை தவிர்த்து வேண்டியதில்லை. அதிகாரத்தில் நீங்க என்ன வளர்த்து வச்சுக்கல, பெருகிறீங்க, புறாங்க, தித்திர செய்யுங்க, தர்ம கொடுக்கிறீர்கள், சமூகத்தில் ஈடுபடுகிறீர்கள், ஒட்டு உறுப்புகளுக்கு மதை இழப்பதற்கு பாடுபடுகிறீர்கள், சமூக சேவை செய்கிறீர்கள், எல்லா நல்லவர்கள் செய்தாலும் இந்த 10 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய விவாதத்தை விட அம்மாவுக்கு வேறு நாட்கள் செய்யக்கூடிய விவாதம் புரியவில்லை. இந்த நாட்களுடைய விவாதத்தை, இந்த நாட்களுடைய ரத்தத்தை அம்மா நேசிக்கிறார், சொல்லி இந்த நாட்களில் நல்ல மனிதனை மிகுதியாக செய்யுங்கள், இந்த நாட்களில் நல்ல மனிதனை அதிகப்படுத்துங்கள் என்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஹதீஸ்ல இருக்கிறது, இந்த உலகம் தேர்ந்ததிலிருந்து, இந்த உலகம் தோன்றியிலிருந்து சிறந்தமா மகத்தான இந்த 10 நாள் என்பதாக ஹதீஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்களில் நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த நாட்களில் நாங்கள் முழுமையாக செய்து அறிவுப்படுத்த வேண்டும். மனைவி நம்முடைய அம்மா, நம்முடைய அண்ணி அறிவிக்கிறார்கள். இந்த மாதத்தில் 9 நாள் நோன்பு கழிக்காமல் தன் வாழ்வை கழிப்பதே இல்லை. அவர்கள் எல்லாரும் இந்த மாதத்துடைய திட்டத்திலிருந்து விடையில் இருக்கக்கூடிய 9 நாட்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து நோன்பு கழித்தார்கள் என்பதாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு பார்க்கிறது. இந்த நாட்களில் நோன்பு மிக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. 9 நாட்கள் உணவிலிருந்து ஆரம்பித்து 8 வரை வகிக்கக்கூடிய இந்த நாட்கள் நபியான நோன்பு. இந்த நோன்புக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? இந்த ஒரு நோன்பு ஒரு வருடத்திற்கு சமம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்க மாதத்திலே ஒரு நோன்பு, நேற்று வேலை நோன்பு வச்சீங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கிறீர்கள், நாளை சனி நோன்பு வைக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் 7 நாளைக்கு ஒரு வருடத்திலே நோன்பு வைத்த நன்மையை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஆஃபராக அளித்தலாம். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சுபச்சை மீது ஒவ்வொரு முஸ்லிமும் முழுமையாக நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் அவர் முஸ்லிமாக இருப்பார். அருமையானவர்களே, இந்த நாட்களை தயவு செய்து முன்னெடுத்து விடாதீர்கள். கைகாலத்தை நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் சொல்வார்கள், தன்மையா சொல்வார்கள். இங்கு இருக்கக்கூடிய நான் 2 விதமான அமல்களை கையாள வேண்டும். ஒன்று தக்பீரை முத்தலக்கனா என்ன? இது உலகத்தில் விடுபட்டு போகிறது. எல்லாத்தையும் விடுவிக்கப்பட்டு எல்லாத்தையும் சின்ன விடுவிக்கப்பட்டு வர்த்திக்கக்கூடிய விஷயம். அதற்கு ரொம்ப மதியெல்லாம் அதற்கு உணர்வை மகன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ஒரு பெருந்தரும் சஹாபா பெருமக்களுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், மாதம் பிறந்துவிட்டால் ரோடுகளிலே, வீதிகளிலே, மார்க்கெட்டுகளிலே, வீடுகளுக்கு நுழையிலே நண்பர்களை சந்திக்கும் போதெல்லாம் தக்பீர் சொல்வார்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், வலில்லாஹில் ஹம்து. இது பெருநாள் அன்னைக்கு மட்டும் சொல்லக்கூடியது அல்ல, அதற்கு தக்பீரை முத்தகியது என்று சொல்வார்கள். பிறை பிறந்ததிலிருந்து எங்களுடைய உறுதியாக்களில் முடிக்கக்கூடிய 17 அக்கறை சொல்லக்கூடிய தக்பீர் மார்க்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு மார்க்கத்தில் போவாங்க, உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஏழை சாபாக்கள் அப்படியே பூர்ணமா சேர்ந்து முழக்கத்தால் மார்க்கத்தையும் கடை வீடுகளும் அதிர ஆரம்பித்து விடுவாங்க. அது சோதரி இந்த சுண்ணத் இன்றைக்கு சமுதாயத்தில் உருவத்திற்கு நாம் எல்லாம் குர்பானை கொடுக்கிற ஆலோசனை கொண்டிருக்கிறோம். குர்பானுடைய ஆடுகளை வாங்க தயாராக கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மார்க்கெட்டுக்கு போகுங்க, வீட்டுடைய சாமானியான மார்க்கெட்டுக்கு போகுங்க, தக்பீர் சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர், வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹ் அல்லாஹ் நாட்டு இந்த 10 நாட்கள் செய்வது நிச்சயமான ஆளாக இருக்கிறது. அடுத்து இருக்கிற தக்பீர்
அது அரசாக்குறதுனா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சஜில நாங்கள் இருக்க மரக்காத்துனோம். அந்த சஜிலில் ஆரம்பித்து 10, 11, 12, 17 அசர் வரை ஒவ்வொரு தொழுகைக்கு பிற சொல்லக்கூடிய தஸ்பீஹுக்கு தக்பீர் எத்தனையோ அது தொழுகைக்கு பிற சொல்லுவோம். அது தொழுகையோ சுன்னத்தான தொழுகையோ ஜமாத்தோ தொழுவாலோ ஜமாத் இல்லாமல் தொழுவாலோ தொழுவாலோ எந்த தொழுகை தொழுவாலோ ஜனாசா தொழுகையோ சூரிய கிரகம் தொழுகையோ எந்த தொழுகை நடந்தாலும் அந்த தொழுகைக்கு பிறகு சொல்லக்கூடிய தக்பீருக்கு தக்பீர் அதாவது இப்பொழுது காலையில மாலையில வீட்டுல கடையில நண்பர்களோடு சகோதரர்களோடு எல்லா நேரத்திலும் சொல்ல வேண்டிய தக்பீர் இன்றைக்கு சமுதாயத்தில் மறக்கடிக்கப்பட்டு போய்விட்டது. இது சமுதாயத்தில் சொல்லிக்கொண்டாடி போய்விட்ட ஒரு சின்ன அந்த பெரியவர்களை சகோதரர்களை இந்த 8 நாட்களில் கனிமத்தாக தெரிவு ரோடுகளை போவது தக்பீர் முழக்கத்தை சொல்லுங்கள், மார்க்கெட்ல தக்பீர் முழக்கத்தை சொல்லுங்கள், வீடுகளில் தக்பீர் முழக்கத்தை ஏற்படுத்துங்கள். அல்லாஹ் சந்தோஷம் சொல்லுகிறார், அல்லாஹ் இதை ஆனந்தம் நினைக்கிறான், அல்லாஹ் அதன் சந்தோஷம் அல்லாஹ்வின் ஆனந்தம் உலகத்தில் இறங்கிவிட்டால் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் ஆட்டுவான். எந்த நிலைகளில் இன்றைக்கு பலஸ்தீனோட கஸா முஸ்லிம்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், எந்த நிலைகளில் இன்றைக்கு பலஸ்தீன் முஸ்லிம்களுடைய உயிர்கள் வினாடிக்கு வினாடி பல நூற்றுக்கணக்கான உயிர்கள் கைப்பற்றிக் கொண்டிருக்கிறதோ இது அல்லாஹ்வுடைய இரட்டைக்காக என்று அந்த பலஸ்தீன் வெற்றி அடைவதற்கு கஸா மக்களுடைய நிம்மதியை அல்லாஹ் போல வழிவகுக்க முழு உலகத்துடைய முஸ்லிம்கள் வேறுகளிலே வீதிகளிலே மனிதர்களை சந்திப்புகளிலே தக்பீர் முழக்கத்தை ஏற்படுத்திவிட்டால் அல்லாஹ்வின் அருள் வந்துவிடும் என்பது எனது கருத்து. அருமையானவர்களே, தக்பீரை அதிகப்படுத்துங்கள், நோன்பை வையுங்கள். கடைசியாக யாருக்கெல்லாம் இந்த நோன்புகள் வைக்க முடியாமல் போய்விட்டதோ 9 நோன்புகள் 8 நோன்பு வைக்க முடியவில்லையா, அடுத்ததாக வரக்கூடிய வியாழன் வெள்ளி 2 நாளாக நோன்பு வையுங்கள். அந்த ஒரு நாள் ஆபாத்தினால் நமக்கு வெள்ளிக்கிழமை கிடைக்கின்றது, அந்த ஒரு நாள் மட்டும் வைக்காமல் வியாழன் வெள்ளி 2 நாள் நோன்பு வைத்து விட்டால் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் அருள் கிடைத்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரபாவுடைய நாளையில நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு நோன்பு உங்களுடைய 3 வருடத்திலேயே பாவத்துக்கு பரிகாரமும் பின்வரக்கூடிய ஆண்டுகளிலே நீங்கள் அறியாமல் செய்யக்கூடிய பாவத்துக்கு பரிகாரமாக ஆகும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சுப செய்தி சொல்லியிருக்கிறார்கள். அரபாவுடைய நாள் அந்த ஒரு நாள் மட்டும் நோன்பு வைக்காமல் அதற்கு முந்தைய நாள் வியாழன் வெள்ளி 2 நாள் நோன்பு வைத்து அல்லாஹ்விடத்திலே கதறுங்கள். இது ஹஜ் செய்யக்கூடிய ஆஜிமார்களுக்கு என்ன அந்தஸ்து கொடுப்பாரோ அந்த அந்தஸ்தையும் அந்த நன்மைகளையும் வாரி வழங்குவதற்கு பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் நபி நமக்கு சென்ற மாற்று ஏற்பாடு என்பதை மறந்துவிடாதீர்கள். கருதையாளர்களே, இந்த நாட்களுக்கு சிறப்பு அல்லாஹ் எதை கொண்டு கொடுக்கின்றான்? குர்பானுடைய அமலை கொண்டு கொடுக்கின்றான். அருமையானவர்களே, நம்ம சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்வேன். குர்பானுடைய சட்டங்கள் ஏராளமா இருக்குது. குர்பானின் மீது வாஜிபா, குர்பானின் மீது ஃபர்தா, குர்பானின் மீது சுன்னத்தா என்று யோசிக்காதீர்கள். அருமையானவர்களே, ஆண்டுக்கு ஒரு முறை அல்லாஹ் குர்பானி கொடுப்பதை கொண்டு எந்த ஒரு முஸ்லிம் ஏழையாக ஆகுகிறார். அவருக்கெல்லாம் பெரும் அந்தஸ்தை கொடுப்பார், செல்வத்திலே பலத்தை கொடுப்பார், ஒவ்வொரு நோயிலும் எல்லாம் பாதுகாப்பான். உங்களுடைய கால்களை இழப்புகளுக்கு உங்களுடைய கால்களுக்கு போலீசத்தில் சாய்வதாக பாதுகாப்பான். நீ எந்த அலுவலகத்துக்கு முன்னால் கையில் கைத்தட்டி நின்று சுமர் போட்டு அதற்கு முன்னால் மறுப்பு கேட்கக்கூடிய சூழலுக்கு இந்த சமுதாயத்தின் நல்ல எங்களை பாதுகாப்பான். இளைஞர் முஸ்லீமும் குர்பானி கொடுக்க வந்துவிட்டார். அருமையானவர்களே, குர்பானி கொடுத்தார்கள், தனக்கும் குர்பானி கொடுத்தார்கள், முழு இல்லாமல் குர்பானி கொடுத்தார்கள். பெருமான அவர்கள் 100 எடுத்து குர்பானி கொடுத்ததாக பார்க்கிறோம். பெருமானா பெரும் பேரீஸ்வரரா, பெருமானா பெரும் மில்லியன் பில்லியன் திறக்கையிலா எதில் எதை இருந்ததோ அதை எல்லாம் உட்காந்து அறுக்கிறார்கள். அவர்களே, முகமது ரசூலுல்லாஹை நேசிப்பவர்கள் சொல்கிறோம், முகமது ரசூலுல்லாஹை என்று சொல்கிறோம். முகமது ரசூலுல்லாஹ் எந்த அமல்களை காட்டிவிட்டு சென்றார்களோ அந்த அமல்களை சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, ஆனந்தத்தோடு, சுருச்சத்தோடு மங்களகரமாக செய்யுங்கள். அவர்களே, வீட்டு கல்யாணம், வீட்டு நிகழ்ச்சி, பொன்னழைப்பு, கொடுக்க நாங்கள் நிச்சயாக்கம் எத்தனை செலவுகளை கொடுக்கிறது. மன மகிழ்ச்சியோடு குர்பானியை கொடுங்கள். அருமையானவர்களே, எல்லோரும் குர்பானை கொடுங்க. குர்பானை கொடுப்பதில் மிகச் சிறந்தது ஆட்டு குர்பானை, 2வது சிறந்தது ஒட்டகம், 3வது தான் மாடு. ஆட்டு குர்பானை கொடுங்க. அருமையான ரோட்டு கேட்டுக்கொள்ள ஆட்டு காமி நீங்கள் வரை பேரம் பேசிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல நாட்டை வாங்கி குர்பானை கொடுத்திருக்கிறாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய சொல்ல சூழத்தை நிறைவேற்றுவதற்காக வந்து இந்த குர்பானை நாங்கள் மகிழ்ச்சி
கூட கொடுக்க ஆரம்பித்து விட்டார். அல்லாஹ்வுடைய அருள் இறங்கிவிடும். குர்பானி ஆடு வாங்கும் போது ரேட்டு பேசி இருக்காதுங்க, தானா வந்து பஞ்சாயத்து கண்டு இருக்காதுங்க. சில ஆளுநர்கள் போனால் அது லேஸ் அல்ல, அது வீண் போகவில்லை. அத்தனை முடிக்கும், அத்தனை கிழங்குக்கும், அத்தனை கரிசும், அத்தனை ரத்தத்துக்கும் அல்லாஹ் இடத்தை உங்களுக்கு பெரும் மதிப்பு இருக்கு என்பதை மறந்துகிறார்கள். கல்யாணத்துக்கு அறுக்கக்கூடிய ஆட்டுக்கு அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி இல்லை, நிச்சயத்துக்கு அறுக்கக்கூடிய ஆட்டுக்கு அல்லாஹ்விடத்தில் சொல்லவில்லை, இதற்கான நிகழ்ச்சிக்கு அறுக்கக்கூடிய ஆட்டுக்கு சொல்லலாம் அவர்கள் சில செய்தி சொல்லவில்லை. நீங்கள் ஒவ்வொருவருக்கு உட்கார்ந்துக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பைசாவும் மகத்தான கூலி இருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஆடு வாங்கும்போது தயவு செய்து ரேட்டு பேசிக்கிட்டு அந்த உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு நல்ல ரேட்டை வாங்கி ஆகுது. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், யாராவது ஒருத்தர் ஆடு வாங்கிட்டு இருந்தாரு, ஏதாவது சாப்பிடணுமா வெள்ளநாட்டு வாங்கணும்ப்பா, நீங்க அப்படி சொல்றீங்களா? அவர் என்ன சொல்றாரு, 18,000 வாங்கிட்டா, நான் கொஞ்சம் ஏமாந்து 17,000 வாங்கிட்டேன், அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஒரு கூப்பர் பண்ணிட்டு நான் ஏமாத்துக்கிறேன். சகோதரர்களே, காசு கொடுத்து நீங்க ஏமாறவில்லை, அவங்க பேங்கில போயிட்டு. அதனால நீங்க ரேட்டை பேசி வாங்கிட்டு அடுத்தவரிடம் ரேட்டை சொல்லிக்கிட்டு இருக்காதுங்க. நீங்கள் செய்வது அல்லாஹ்வுக்கு மனநேர செலவுகள் அதை பல லட்சியங்களாக அல்லாஹ் நீட்டி செல்வான் என்ற நம்பிக்கை வைங்கள். அருமையானவர்களே, மகிழ்ச்சியோடு கூறுங்கள். இந்த நாட்களை சேமிக்கொண்டு எனக்கறிமாவில்லை வியாபாரி அதிக நேரத்தை செலுத்துங்கள். வரக்கூடிய வியாழன் வெள்ளி 2 நாளும் எல்லோரும் நோன்பு வைத்து அல்லாஹ்வுக்கு அதிகமாக 2 விஷயத்துக்கு தியாகம் செய்யுங்கள். முதலாவதாக நாம் இருந்து பெரும் சமூகத்தை சேமித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டுடைய பொருளாதாரத்துக்கும் இந்த நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்துடைய இஸ்லாமிய வாழ்வியலாக பெரும் சவாலோடு விவாதத்திலாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். நம்மை யார் வாழ்கிறார்களோ, நாம் யாரை நம்பியிருக்கின்றோமோ, நமக்கு யார் சோழனை கொடுப்பார் என்று நம்பியிருக்கிறோமோ, எல்லாம் பலவாதிகள், எல்லாம் நமக்கு துரோகம் செய்வது துரோகிகளாக இருக்கிறார்கள். இந்த துரோகிகளுடைய துரோகத்தன்மையிலிருந்து நம் சமுதாயம் விடுவித்து இந்த தேசத்தில் வாழ்வு, இந்த தேசத்தில் சாகு, இது எங்கள் நாடு, நாடு வெற்றி வாழ்கிய நாடு. இந்தியா என்ற பெயர் முஸ்லிம்களுடைய தியாகத்தா, இந்தியா என்ற பெயர் இஸ்லாமியருடைய இடமாற்றலின் பெயரால் இங்கு வந்தது என்பதை மறந்துவிடக்கூடாது. அருமையானவர்களே, இந்த அரபாத்துறை நாளையிலே நோன்பு வைத்து அல்லாஹ்விடத்தில் தகருங்கள். முதல் பொறுப்பு. இரண்டாவது பொறுப்பு, நாம் எல்லாரும் வினாடிக்கு வினாடி செய்திகளை கேட்டு வென்று வெடிந்து கொண்டிருக்கிறோம். பார்வைகளால் பார்த்து இருக்க முடிய மாட்டேங்குது. நம் சொந்த சகோதரர்கள் ரோசாவில் என அவரைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வினாடிக்கு வினாடி பல நூற்றுக்கணக்கான உயிர்கள் பதிப்பாக கொண்டிருக்கிறது. உணவுக்கு வழியிலான தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு அல்லாஹ், இந்த மக்களுக்கு அல்லாஹ் கருணை, இந்த மக்களுக்கு அல்லாஹின் குரலுடைய உதவி, இந்த மக்களுக்கு சுதந்திர அரசு, சுதந்திர அரசு என்ற பெரிய ஈடுபட்டு பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ்விடத்தில் தெரிஞ்சு நிச்சயமாக நிச்சயமாக உங்களுடைய உங்களுக்கு தரட்டமாக இந்த வீரத்திற்கு 80 நாட்களே வனப்பரிமாறுகளோடு செய்து இதெல்லாம் மாற்றம் சொன்னது. அந்த வணக்க வழிபாடுகளை உறுதிபூர்வமாக வீழ்ச்சியோடு செய்து அல்லாஹ்வுடைய நெருங்கப்பட்ட மக்களாக அனைவரும் மாற்றுவார்கள்.